வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு 3ஆம் தேதி வரக்கூடிய திருவாதிரைக்கான பிரசாதம் திருவாதிரை களியும் அதுக்கு ஒரு கூட்டும் பண்ண போறோம். 7 தான் கூட்டு அப்படின்பா, திருவாதிரை கூட்டு அப்படின்பா. இந்த திருவாதிரை களியை நம்ம 1 பாட் ரெசிபியா பண்ண போறோம். நார்மலா பண்றோம் அப்படின்னா நம்ம கிளறி பண்ணும்போது கையும் வலிக்கும், சில சமயம் கட்டி தட்டிடும், வேகாம போகும், இல்ல தீஞ்சிடும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல வச்சு 4-5 விசில் விட்டாலே போதும், பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க கூட சூப்பரா பண்ணலாம். இந்த திருவாதிரை களிக்கு தொட்டுக்கிறதுக்கு திருவாதிரை கூட்டு பண்ண போறோம். இதுவுமே ஈஸியான மெத்தட்ல நம்ம பண்ணலாம். நல்லா வறுத்து அரைச்சி பண்றதுனால கமகமான வாசனையா இருக்கும், டேஸ்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், டெக்ஸ்டரும் அருமையா இருக்கும், ரொம்ப குவிக்காவும் ரெடி ஆயிடும். இது ரெண்டுமே பிரசாதம் அப்படின்னாலும் இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். புதுசா கேட்கிறவாளுக்கு தோணும் இது திருவாதிரை களி ஸ்வீட்டு, அது எப்படி நம்ம கூட்டு தொட்டு சாப்பிடுறது அப்படின்னு. ஆனா சாப்பிட்டு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியான மெத்தட்ல திருவாதிரை களியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு திருவாதிரை கூட்டும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திருவாதிரை களி பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டும் எடுத்துக்கலாம், இல்ல கிளீனா இருக்கு அப்படின்னா ஒரு துணியில் நம்ம தொடச்சிட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இந்த அரிசியை நல்லா செவக்க வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி வறுப்படும். அரிசியோட கலர் லைட்டா மாற ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அடிகனமான கடாயில வறுத்துட்டோம்னா ஒண்ணு போல ஈஸியா வறுப்பட்டுடும். பாருங்க, நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்ப இதை வேற பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். நம்ம அரிசி அளந்த அதே கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு பாருங்க நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதையும் நம்ம வேற பிளேட்ல மாத்திக்கலாம். அதே கடாயில 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இதையும் நல்லா செவக்க வறுத்துப்போம். கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வறுத்த அரிசி பருப்பை இது போல பாருங்க ஃபைன் ரவையா நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கேன், அது வறுக்காத பச்சை வேர்க்கடலை. இதையும் வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சோம் அப்படின்னா இது 1/2 மணி நேரத்துல ஊறிடும். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன், இதையும் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு புளிஜலத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். ஊறின துவரம் பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச வேர்க்கடலையும் நல்லா ஊறிடுத்து இந்த கிண்ணத்தை அப்படியே இந்த பருப்போட வச்சுட்டோம்னா பருப்போட சேர்ந்து இந்த கடலையும் நல்லா வெந்துடும். கொஞ்சம் பரங்கிக்காயை நல்லா அப்படி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி இந்த பருப்போடையே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு அந்த 7 தான் கூட்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப டேஸ்டா வரும். குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். திருவாதிரை கூட்டுக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், எண்ணெய் ஒரு 10 மிளகு, 5 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரணும், மிளகாயும் வறுப்படணும். ஸ்டவ் ஃப்ளேமா மீடியம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு லேசா செவந்து வரும்போது 3 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுப்பட்டாச்சு. ஒரு மூடி தேங்காய் துருவல் அப்ராக்சிமேட்டா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக நல்லா வறுத்துப்போம். தேங்காயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். திருவாதிரை கூட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே இது போல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா அப்படி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரைஞ்சாலும் நமக்கு காய் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காய்கறியும் சேர்த்துடுவோம். வாழைக்காயும் சக்கரவள்ளி கிழங்கும் நான் கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தேன்.
அப்பதான் வந்து கலர் மாறாம இருக்கும். சேப்பங்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் சீவிட்டேன். இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிருக்கேன். இதுவும் சேர்த்துடலாம். வேக வைக்காம தோல் சீவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியோட இதுவும் வெந்துடும். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேனுவலா வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை திறக்கணும். அப்பதான் வந்து காய்கறி கலர் மாறாம கரையாம கரெக்டா வெந்திருக்கும். குக்கர் வந்து விசில் வந்தாச்சு. நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்ப குக்கர் மூடியை திறந்துடுவோம். காய்கறி பாருங்க அவ்வளவு பர்ஃபெக்டா வெந்திருக்கு. கலர் மாறாம இருக்கு. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி ஜலத்தை விட்டுடுவோம். காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்திருந்தோம். இப்ப இந்த திருவாதிரை கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். புளி ஜலத்தோட பச்சை வாசனை போக இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இதோட நம்ம வேக வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துப்போம். வேர்க்கடலைக்கு பதிலா கொண்டக்கடலையை கூட நம்ம ஊற வச்சு நல்லா வேக வச்சு சேர்த்துக்கலாம். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. நம்ம திருவாதிரை கூட்டுக்கு வறுத்திருந்தோம் இல்லையா, அது இதை போல நான் குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். காய்கறியோட நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துருவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அப்பதான் இந்த காய்கறியிலையும் உப்பு காரம் நல்லாவே அப்சர்வ் ஆகும். நம்ம வறுத்த அரைச்சதோட பச்சை வாசனையும் போகும். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். திருவாதிரை கூட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிச்செடுத்து கலரும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. வாசனையும் வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கு. காய்கறிகள் எல்லாமே குழையாம நல்லா பர்ஃபெக்டா வெந்திருக்கு. இந்த பருப்பும் பரங்கிக்காயும் நல்லா வெந்திருக்கு. பரங்கிக்காய் இப்படி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி நம்ம திருவாதிரை கூட்டுல சேர்க்கும் போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பரங்கிக்காய்க்கு வந்து லேசான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அது இந்த கூட்டுல வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கும். கலரும் பாருங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். கன்சிஸ்டன்சியும் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பை வந்து நம்ம இந்த கூட்டுல சேர்த்துடலாம். இந்த குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துருவோம். திருவாதிரை கூட்டோட கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, ஒரு கொதி வந்தா போறோம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்பயே செக் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஜலம் விட்டுக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணியும் விட்டுக்கலாம். கூட்டு ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கூட்டுக்கு நம்ம தாளிச்சிடுவோம். திருவாதிரை கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கும் போதே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் நல்லா கலந்து விட்டுடுவோம். நம்ம தாளிச்சதை திருவாதிரை கூட்டுல சேர்த்துடலாம். திருவாதிரை களி பண்றதுக்கு நம்ம இந்த அரிசி எடுத்தோம் இல்லையா, இந்த கப்ல 2 கப்பு வெல்லம் நல்லா நைஸா துருவி எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/4 கப் அளவுக்கு நம்ம ஜலம் விட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் கரைஞ்சி இது நல்லா கொதிச்சு வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம அளந்து எடுத்துக்கணும். இந்த வெள்ளை தண்ணியை நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்ல அளந்து எடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி 1 கப் இந்த பவுல்ல விட்டுருக்கேன். இன்னொரு 1/2 கப் இருக்கு. இது நமக்கு டோட்டலா 1 கப்பா நம்ம அரிசி எடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து 4 கப்பு தண்ணி வேணும். இப்ப நம்ம 1.5 கப்பு வந்து வெள்ளை தண்ணி, அந்த வெல்லம் கரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியை விட்டுருக்கோம். மீதியை வந்து நம்ம சாதாரண தண்ணி விட்டுக்கலாம். 2.5 3 கப்பு, இது 1/2 கப்பு விடுறேன். டோட்டலா 4 கப்பு. திரும்பவும் நான் சொல்றேன், 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு நமக்கு தண்ணி வேணும். 1.5 கப்பு வந்து நம்ம வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அது நம்ம அளந்து விட்டுட்டோம். இப்போ 2.5 கப்பு நார்மல் தண்ணி விட்டுருக்கோம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்துல களி பண்ண போறோமோ அதே பாத்திரத்துல இந்த வெள்ளை தண்ணியை எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து அளந்து எடுத்துக்கும் போது அரிசியை மட்டும் கணக்குல வச்சுக்கோங்க, பருப்பு கணக்குல எடுத்துக்க வேண்டாம். அந்த 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வந்தாலே கரெக்டா இருக்கும். தேங்காய் துருவல் வந்து 1 மூடி நான் துருவி வச்சிருக்கேன்.
அப்ராக்சிமேட்டா அது ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதுல பாதி வந்து நம்ம வெள்ளை தண்ணியில சேர்த்துக்கலாம், மீதி வந்து கடைசியா வறுத்து போட்டுட்டா இன்னும் கூட நல்லா வாசனையா இருக்கும். இதுல ஒரு கல் உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். பிரசாதம் அப்படிங்கிறதுனால சேர்க்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இந்த வெள்ளை தண்ணி பாருங்க நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுது இல்லையா. நம்ம இந்த உடைச்சு வச்சிருக்கிற ரவைய ஒரு கையால கொஞ்சம் கொஞ்சமா விட்டுண்டே கட்டி தட்டாம நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறி விட்டாச்சு, கட்டி தட்டாம நல்லா வந்திருக்கு. குக்கர்ல வந்து அடியில ஜலம் விட்டுருக்கேன், நல்லா சூடா எடுத்து நம்ம களி கிளறி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தை குக்கர்ல வச்சிடலாம். குக்கர் மூடிடலாம். 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் 4-5 விசில் வந்து பிரஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடிய திறந்துடலாம். பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரியா வந்துடும். இப்போ திருவாதிரை களிக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். நெய் சூடானது கொஞ்சம் முந்திரி பருப்பை செவக்க வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசா செவந்து வரும்போது தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காயை செவக்க வறுக்கணும்னாலும் வறுத்துக்கலாம், இல்லை லைட்டா கொஞ்சம் வறுத்தும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். தேங்காய் வறுப்பட்டு நல்லா வாசனை வருது. நான் இந்த அளவுக்கு தான் வறுக்கிறேன், செவக்க வேணாலும் நம்ம வறுத்துக்கலாம். நெய்யில வறுத்த இந்த முந்திரி தேங்காயை நம்ம திருவாதிரை களியில சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். திருவாதிரை களியை நான் அந்த கடாயிலே எடுத்துட்டு இருக்கேன். சின்ன பீஸ் வந்து பச்சை கற்பூரம் நல்லா அப்படி மேஷ் பண்ணிட்டு நல்லா பவுடர் ஆயிடுத்து சேர்த்துடலாம். கொஞ்சமா வந்து ஜாதிக்காய் நல்லா அப்படி கிரேட் பண்ணி விட்டுடணும். ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். பாருங்க கொஞ்சோண்டு விழுந்திருக்கு, இந்த அளவுக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திருவாதிரை களி பாருங்க இவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நல்லா உதிரியாவும் இருக்கு, அதே நேரம் வந்து சாஃப்டாவும் இருக்கு, நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாவும் அதே நேரம் உதிரியாவும் திருவாதிரை களியும் கமகமான வாசனையா திருவாதிரை கூட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த அளவுகள் வந்து தாராளமா 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதும். நான் அந்த திருவாதிரை களிய இந்த கூட்டுல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பிரமாதமா இருக்கும். தெய்வாமிரதமா இருக்கு. களி வந்து நல்லா வெந்திருக்கு, சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் உதிரியாவும் இருக்கு. கூட்டுமே வந்து நல்லா வாசனையா, காய்கறி எல்லாம் கொஞ்சம் சாஃப்டா வெந்து அதே நேரம் கரையாம ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதுல நம்ம சேர்த்திருக்கிற வேர்க்கடலை வந்து சாப்பிடுச்சு நல்லா நறுக்குன்னு ரொம்பவே நல்லா இருக்கு. காய்கறிகள் சாஃப்டா இருக்கு, வேர்க்கடலை கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கு. இந்த கூட்டுல வந்து நாட்டு காய்கறிகளா சேர்த்துப்பா. அதுவும் வந்து ஒத்தப்படையில 7, 9, 11 அப்படின்னு. நான் இன்னைக்கு வந்து 9 வகை காய்கறிகள் சேர்த்திருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும். நம்ம பருப்பு வேக வச்சு சேர்க்கிறோம், வறுத்து அரைச்சி வேற சேர்க்கிறோம் அப்படிங்கறதுனால குவான்டிட்டி வந்து நிறைய வந்துடும். இந்த களியும் கூட்டும் பண்றது ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த களிக்காக அரிசியை வறுத்தோம் இல்லையா, அதை நீங்க 2 நாள் முன்னாடியே கூட உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ, எப்ப ஃப்ரீயா இருக்கோ வறுத்து நம்ம மிக்சியில உடைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கலந்து நம்ம குக்கர்ல தானே வைக்க போறோம், ரொம்ப குவிக்கா ஆயிடும். முத நாளே கறிகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய் துரி வச்சுட்டோம் அப்படின்னா காத்தால பருப்பு வேக வச்சு புளிய ஊற வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு எதுவுமே ரெடி ஆயிடும். ரொம்ப டைம் எடுக்காது. மேக்சிமம் வந்து ½ an hourல இருந்து ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த களி கூட்டு 2 குக்கர் இருந்தா போதும், டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த திருவாதிரை களியும் திருவாதிரை கூட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு நீங்க சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.